ஒரு மனிதனோட இந்த பிறப்பு இறப்பு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இதுதான் கடைசி மார்க்கம். அதுவும் சுலபமான மார்க்கம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தைங்களுக்கு இந்த தியானத்தை செய்யணும். ஸோ நான் குழந்தைங்களுக்கு நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எவ்ரி வீக் உண்டு. ஸோ குழந்தைங்க ஆல்ரெடி அவங்க வந்து தூய்மையானவங்க, அவங்க கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. மெடிடேஷன் நம்ம ஆல்ரெடி இந்த பௌதிக நிலை இந்த மாயையில் நம்ம வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ இதுலேருந்து வெளியே வந்து உள்முகமாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும். ஸோ அந்த நேரம் தான் நம்ம வந்து நமக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு சிட்டிங் நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னா பெரியவங்க எல்லாருமே 1 hour கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே, ஸோ 1 hour உட்காரமா எப்படி முடியும்? எல்லாருக்குமே அதுதான் கேள்வி. ஸோ நாங்கள் 1 hour சொல்கிறது எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் கைட் பண்ணுறோம், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அது நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இது தான். வேறு இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க யாரானாலும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லாருக்குமே சேம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளோதான். இங்கே என்னென்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உட்காரணும், கண்ணை மூடி உட்காரணும், நான் சொல்கிறது கேட்கணும். இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது, வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் இந்த 1 sitting மெடிடேஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நான் தேவை அப்படின்னா நீங்கள் கனெக்ட் ஆகலாம், இல்லைன்னா செல்ஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1 டீச் இப்போ நான் ஒரு செஷன் டீச் பண்ணுறேன்னா இதுவே போதும். நீங்கள் உட்காருக்கேன் 2 வயசு குழந்தைக்கு உட்கார்றது தான் சேலஞ்சு. அவங்கள உட்கார வைக்க முடியாது, பட் நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நான் உட்கார வைப்பேன். அதுதான் என்னோட பர்பஸ். அது பிகாஸ் யாரும் ஓகேங்களா. ஸோ இங்கே நாங்கள் வந்து எந்த விஷயங்களுக்கும் எதிர்பார்க்க மாட்டோம், எந்த நேம் ஃபேம் பணம் எதுக்கும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை என்னன்னா நாங்கள் டீச் பண்ணுற மெடிடேஷன் நீங்கள் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே அதில் பலன் பெறணும். இது மட்டும்தான் எங்கள் கோல். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா நீங்கள் எல்லாருமே இதில் PhD லெவலுக்கு போகணும். அவ்வளோ லெவலுக்கு நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணணும். அண்ட் இப்போ நான் இங்கே இருந்து எப்படி நான் இதை சொல்லிக் கொடுக்குறேனோ இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் டீச் பண்ணணும். பிகாஸ் ஒருத்தரால் இந்த உலகத்தை திருத்த முடியாது இல்லையா. ஸோ எல்லாரும் சேர்ந்தா, எல்லாரும் ஒரு கை போட்டால் தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ம இது பண்ணலாம். இப்போது இந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புண்ணியபூமி. ஸோ ஓகே, ஏன்னா எவ்வளோ பேசினாலும் ஒரு ஸ்வீட் வந்து நான் இப்படி காட்டிகிட்டே இருக்கேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். சாப்பிட்டா தானே டேஸ்ட் தெரியும். ஸோ இப்போ மெடிடேஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா ஃபோன் சைலண்டில் வைக்கணும். எல்லாரோட ஃபோன் சைலண்டில். இப்போ கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே 2 கால் நீட்டி வச்சு ஒரு மேலே ஒரு நீட்டி வச்சுக்கலாம். தப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் பாடி கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம 2 கால் நீட்டி இப்படி வச்சுக்கலாம் வீட்டில் பண்ணும்போது. அண்ட் வந்து நீங்கள் சேரில் உட்காரும்போது 2 கால் கிராஸ் பண்ணணும். எந்த கால் வேணாலும் ஒன்று மேலே ஒன்று இருக்கலாம். எதுவும் இடிக்கல. இங்கே எல்லா அனிவர்சரியும் இருக்குது, எஃப்எம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ எந்த சேனலும் நம்மளால் கேட்க முடியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம நம்பர் டியூன் பண்ணும்போது அந்தந்த சேனல்ஸ் நம்ம அழகாக கேட்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரமிட் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். இதில் எந்த ஒரு இது கிடையாது. இன்னும் நம்ம வந்து சொல்லணும்னா இது ரொம்ப புராதனமானது. சொல்லணும்னா இப்போ நம்ம ஸ்ரீயந்திரம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீயந்திரத்தில் இருக்கிற அந்த முக்கோணங்கள் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் பிரமிட். ஸோ அதில் இருக்கிற அந்த சக்தியால் தான் அந்த ஸ்ரீ சக்கரம், அது சக்தின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சக்தி கோயில்களையும் அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அதில் இருக்கிற சக்தியை வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சக்தி அபாரமாக மும்மடங்கு ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் இந்த சொசைட்டியில் இதோட இந்த ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரோட பவரை வந்து தெரிஞ்சதால நம்ம இந்த மாதிரி கேப்ஸ், பெரிய பெரிய பிரமிட்ஸு, பிரமிட் ரூம்ஸு, அப்புறமா பிரமிட் சென்டர்ஸ் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி இதில் தியானம் பண்ணுறதால ரொம்ப சீக்கிரமாக ஆணிலை கிடைச்சி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சி ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தியானம் பண்ணலாம். எல்லாருமே க்ளோஸ் யுவர் ஐஸ். அது தானாக